நான் கிடைக்கின்றார். இப்ப என்னன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கிட்டாரு என்னன்னு, 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் ஜாகிருச்சு. ஆனா மிரட்டி தான் தலையா கட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. மிரட்டி ஒன்னும் அவங்க சோறு விட்டுறதுக்கு சின்ன பாப்பா இல்ல என்ன. இப்பெல்லாம் சின்ன பசங்க கூட மிரட்டினா சோறு விட்டுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. சோறு விட்டுறது இல்ல, மிரட்டினா சோறு சாப்பிடுறது இல்ல. ஏன்னா இப்ப இருக்க பசங்கள்லாம் ரொம்ப 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 புத்திசாலிங்க, ரொம்ப அறிவு. அதனால போனை கொடுக்குறியா சாப்பிட்ற அது மாதிரி வந்துருச்சுங்க. மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்கிறாங்களாம், வச்சுட்டாங்களாம் மிரட்டி. அதுக்கு ஜாய் கிருஷ்ணா சொல்றாங்க, மிரட்டி திருமணம் செய்ய ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு குழந்தையா, மிரட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன குழந்தையா என ஜாய் கிருஷ்ணா கரெக்டு தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களே மிரட்டினா இப்ப சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. போனை கொடுக்குறியா நான் கேட்டது வாங்கி தரேன்னு கேட்கறாங்க. இது மிரட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. சும்மா சொல்றாரு. இந்த பொண்ணு மேலும் தப்பு இருக்கு, மாதம்பட்டி ரங்கராஜ் மேலும் தப்பு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் ஜாகிரலாக்கு ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கும் டைவர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் சொல்லு தப்புன்னு, 2 பேர் மேலுமே தப்பு இருக்கு. அந்த பொண்ணு கூட அவ்வளோ ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கும் டைவர்ஸ்க்கும் செப்பரேஷன் வித்தியாசம் தெரியலன்னா கூட மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் ஆக்சுவலி 2வது திருமணம் பண்ணிட்டேன்றாரு. ஆனா இப்ப சட்டங்கள் கடுமையா இருக்கிறதுனால இவர் அந்த குழந்தையும் ஜாகிச்சலாவும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இப்ப மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. இவர் சொல்றாரு, ரீல் அந்து போச்சுரா சாமின்ற மாதிரி மிரட்டி கல்யாணம் வச்சிருக்கலாம். நீ வெளில போய் சொல்ல வர நம்ப மாட்டாங்க யாருமே. சின்ன குழந்தை கூட நம்பாதரா. சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.